ஸ்தோத்திரம். எனக்கு இப்பொழுதும் கொடுக்கப்பட்ட வார்த்தை சிலுவையில் இயேசு சொன்னதான 4ஆம் வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஒரு விசை கண்கள் மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். இசப்பா, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. என்னை மறைத்து நான் பேசும்போது நீர் வெளிப்படுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். வாசிங்க மத்தேயு 27ஆம் அதிகாரம் 45, 46. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஆமீன். என்ன சொன்னாரா ஏசப்பா? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஏசப்பா யாருங்க? தேவன் தானே. அவர் ஏன் பிதாவை பார்த்து என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு கேட்கணும்? இது ஏசப்பா சிலுவையில் அவர் பட்ட வலியை குறிக்கிறதான ஒரு வார்த்தை. அவர் சிலுவையில் எவ்வளோ பாடுகளை அனுபவித்தார் என்பதை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வார்த்தை. நமக்கு இந்த வார்த்தையின் மூலமாக என்ன தெரியுதுன்னா, அவர் சீஷர்கள் அவரை கைவிட்ட போது அவர் இப்படி சொல்லலை. அவங்க ஊர் ஜனங்க அவரை ஒதுக்குனப்ப அவர் இப்படி சொல்லலை. அவரை சிலுவையில் அவ்வளோ அடி அடித்தாங்க, அப்போவும் அவர் இந்த வார்த்தையை சொல்லலை. தம்முடைய பிதா ஒரு விசை அவருடைய முகத்தை மறைக்கிறப்ப அவர் இந்த வார்த்தையை சொல்றாரு. அதுவும் மிகுந்த சத்தத்தோடு சொல்றாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். நமக்கு வேதாகமத்தில் என்ன சொல்றாங்க? ஏலி ஏலி லாமா சபக்தானி. ஏசப்பா மொழிந்த அதே அராமிக் மொழியில் நமக்கு சொல்கிறாங்க. அந்த வேதனை எவ்வளோ இருந்திருக்கும் அப்படிங்கிறத அது நமக்கு உணர்த்துது. அவர் எவ்வளோ சவுக்கடி நிந்தை இதெல்லாம் அந்த சிலுவையில் அனுபவித்தார். எதுக்காக இயேசு அந்த பாடுகளை அனுபவிக்கணும்? அவர் ஒரு கடவுள் தானே. எதுக்காக அவர் அவ்வளோ அனுபவிக்கணும்? அவருக்கு என்ன ஆசையா? இப்போ நான் ஒரு தப்பு செய்யவே இல்லை, நான் போய் வாண்டடாக போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துட்டு நான் தான் தப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நான் போய் இது பண்ணுவேன், நான் அரெஸ்ட் ஆவேனா? ஏன்னா எனக்கு தெரியும் அவன் தோலை உரித்து தொங்க விட்டுருவான் அப்படின்றது எனக்கு தெரியும். அப்போ தெரிஞ்சப்போ நான் எப்படி அங்கே போவேன்? ஸோ எதுக்காக ஏசப்பா அங்கே போனாருன்னு பார்ப்போம், வாசிப்போம். 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆமென். ஏசாயா 53:4 வாசிங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். ஆமென். ஏசப்பாக்கு தெரியும் அவர் வந்ததான நோக்கம், அவர் பலியாகணும், நம்முடைய பாவத்துக்காக தான் அவர் வந்தார்ன்றது அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் ஏன் அந்த வார்த்தையை சிலுவையில் சொல்கிறாருன்னா, அவரால் அதை தாங்க முடியல. தன் பிதா ஒரு விசை அந்த முகத்தை மறைக்கிறப்ப அவரால் அந்த வலியை தாங்க முடியல அவரால். அதனால் அவர் என்ன சொல்கிறாரு? தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நமக்கு நல்லாவே தெரியும் ஏசப்பா என்ன சொல்கிறது, அவர் ஒரு கடவுளாக வரல, மனுஷனாக தான் வந்தார். இப்போ நம்மளை சிலுவையில் அரைஞ்சா நம்ம அமைதியாக இருப்போமா? நம்ம அவ்வளோ அடித்தா நம்ம அமைதியாக இருப்போமா? ஏன்னா அவர் 100% மனிதனாக வாழ்ந்தார். நம்ம எவ்வளோ வலி அனுபவிப்போமோ சிலுவையில், அதே வலியை அவரும் அனுபவித்தார். அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஒரு விசை அவருடைய சத்தத்தை மிகுந்த சத்தமாய் கத்துகிறார். அப்புறம் நம்மளுடைய பாவம் அவர் மீது சுமத்தப்பட்ட போது
பாவத்தை பாராத சுத்த கண்ணர் பிதாவானவர் என்ன பண்ணுறாரு, ஒரு விசையா தம்முடைய முகத்தை மறைக்கிறார். அப்போ பார்த்துக்கோங்க, பிதாவானவர் தம்முடைய குமாரன், அவருடைய பையன், அது கூட பார்க்காம பாவம் அப்படிங்கிறப்ப அவருடைய முகத்தை மறைக்கிறப்போ, அப்போ நம்மலாம் ஏமாத்துறோம். நம்மலாம் என்ன சொல்கிறோம், ஒரு கஷ்டம் வந்தாலே ஐயோ என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கேட்குறோம். யாராச்சும் ஒருத்தர் சொல்ல முடியுமா, நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் ஏசப்பா ஏன் என்னை இப்படி கைவிட்டீங்கன்னு நான் கேட்டதே இல்லைன்ட்டு? நான் கேட்டிருக்கேன். எனக்கு இந்த வார்த்தை சொல்கிறப்பவே பாட்டி சொன்ன ஒரே வார்த்தை, கேளு உன்னை ஏன் கைவிட்டாருன்னு கேளு. ஆனால் எனக்கு தெரியும் ஏசப்பா கைவிடலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி மனுஷனான நம்ம பாவத்துக்குள்ளாக இருக்கும் பொழுது நம்மளை யோசிச்சு பாருங்களேன். சப்போஸ் கைவிட்டார், கடைசி காலம் நெருங்கிருச்சு, அப்போ கைவிட்டார் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன நிலமையில் நம்ம இருப்போம்? ஏசு கிறிஸ்துவுக்கே அந்த நிலைமைங்கிறப்போ அப்போ நம்மலாம் ஏமாத்திரோம்ல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த நாளிலும் கூட இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ்ந்து அவருடைய உயிர்த்தெழுதல் மரணம் பாடு குறித்து மற்றவங்களுக்கு சொல்லி சாட்சியாய் வாழ்வோம். ஆமீன். ஒரே ஒரு பாட்டு பாடுகிறேன்.